அருணை பொறியியல் கல்லூரியின் சார்பில் நடைபெறுகிற படிக்கற்கள் என்ற தலைப்பிலான பள்ளி மாணவ செல்வங்களுக்கு உற்சாகமூட்டக்கூடிய, உத்வேகமூட்டக்கூடிய, நன்னம்பிக்கை விதைக்கக்கூடிய இந்த அற்புதமான நிகழ்ச்சியில் வரவேற்புரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கின்ற இந்த கீர்த்திமிக்க கல்லூரியின் முதல்வர் பெருந்தகை பேராசிரியர் முனைவர் ஜி மோகன்குமார் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தங்களது அடர்ந்த பணிகளுக்கு இடையிலும் நேரம் ஒதுக்கி வருகை புரிந்து கருத்துக்களை வழங்க இருக்கிற திரைப்பட இயக்குனர் திரு ராஜு முருகன் அவர்களே, திரைப்பட இயக்குனர் திரு தாமிரா அவர்களே, பட்டிமன்ற பேச்சாளர் அன்பு சிறந்த நண்பர் மணிகண்டன் அவர்களே, நிறைவாக உரை நிகழ்த்த இருக்கிற திரைப்பட பாடலாசிரியர், திரைப்பட நடிகர், மிகச்சிறந்த கவிஞர், நல்ல சொற்பொழிவாளர், எனது இனிய நண்பர் பா விஜய் அவர்களே, நன்றி உரை ஆற்றுவதற்காக இருக்கிற இந்த சிறப்புமிக்க கல்லூரியின் இயக்குனர் முனைவர் வி ராமநாதன் அவர்களே, இந்த கல்லூரியின் பொறுப்பாளர்களே, நிர்வாகிகளே, விருந்தினர்களே, ஆயிரக்கணக்கான மாணவ செல்வங்களை அன்போடு அழைத்து வந்திருக்கிற வணக்கத்திற்குரிய தலைமை ஆசிரியர் பெருமக்களே, இருபால் ஆசிரியர் பெருமக்களே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் காலை வணக்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் மேடையில் இருந்து பார்க்கிறேன், ஏதோ பள்ளி மாணவர்களுக்கான மாநில மாநாடு போல் எழுச்சிகரமான முறையிலே மாணவ செல்வங்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிற மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதிலும் மேல்நிலை வகுப்பிலே படிக்கக்கூடியவர்கள் நீங்கள், அதிலும் பொதுத் தேர்வு எழுதுவதற்கு கடைசி கட்டத்தில் களமிறங்கி இருக்கக்கூடியவர்கள் நீங்கள். ஆகவே உங்களுக்கான சில செய்திகளை சொல்ல வேண்டும் என்று அருணை பொறியியல் கல்லூரி அரிதின் முயன்று இந்த அற்புதமான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். முதலில் இந்த நல்ல நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிற அருணை பொறியியல் கல்லூரியின் நிர்வாகிகள் அனைவருக்கும், முதல்வர் பெருந்தகை அனைவருக்கும், பயனாளிகளே உங்கள் அனைவரின் சார்பில் நான் நன்றி பாராட்டுகிறேன். அருணை பொறியியல் கல்லூரி என்ற இந்த சிறப்புமிக்க கல்லூரி வளாகத்திற்குள் உள்ளே நுழைந்தவுடன் இது என்ன கல்லூரிக்குள் நுழைகிறோமா அல்லது நாடாளுமன்ற கட்டடத்திற்குள் நுழைகிறோமா என்று எனக்கு சந்தேகம் வந்தது. இந்த கட்டிடக்கலையில் இருக்கிற சர்வ வித்தைகளையும் காட்டி அற்புதமான முறையிலே கட்டடங்களை உருவாக்கி மிகச்சிறந்த கல்லூரியை நிர்வகித்துக் கொண்டிருப்பது மட்டுமல்ல, இந்த கல்லூரியை சுற்றி இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள், கல்வி நிலையங்கள், அந்த கல்வி நிலையங்களிலே பயிலக்கூடிய மாணவ செல்வங்கள், அந்த மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இந்த அருமையான கல்லூரியின் சார்பில் ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாக இருக்க வேண்டும் என்று திட்டமிட்டு மிக நேர்த்தியோடு இந்த நல்ல நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நான் இந்த அருமையான அவையில் எனக்கு கொடுக்கப்பட்டிருப்பது மட்டுமல்ல, இங்கு அனைவருக்கும் கொடுக்கப்பட்டிருப்பது 30 நிமிடங்கள் மட்டுமே. ஏனென்றால் ஏறத்தாழ 1 மணிக்கு இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்யப்பட வேண்டும்.
அனைவரும் முழுமையாக உரை நிகழ்த்த வேண்டும். இந்த அருமையான மேல்நிலை பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், அதிலும் 2ஆம் ஆண்டு தேர்வு தயாரிப்பு நடந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கொஞ்சம் தேர்வு தயாரிப்பை கூட தள்ளி வைத்துவிட்டு இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு பள்ளிக்கூடங்கள் அனுப்புகின்றன என்றால், முதலில் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியர் பெருமக்களையும் நிர்வாகிகளும் பாராட்ட வேண்டும். நாங்கள் இந்த மாணவர்களுக்கு மிகச் சிறப்பாக சொல்லிக் கொடுத்திருக்கிறோம், நன்றாக சொல்லிக் கொடுத்திருக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் அருணை பொறியியல் கல்லூரி ஆண்டுதோறும் நடத்துகிற இந்த அற்புதமான நிகழ்விலும் பங்கேற்று பல துறை சார்ந்த பெருமக்கள் பேசுகிற அந்த உரையும் கேட்டு அந்த கருத்துக்களை நெஞ்சில் கல்வெட்டாய் பதிய வைக்க வேண்டும் என்ற முயற்சியை உங்கள் பள்ளிக்கூடமும் செய்திருக்கிறார்கள். நான் மேடையிலே இருந்து பார்க்கிற போதும் சரி, நம்முடைய முதல்வர் இடத்தில் ஒரு கேள்வி கேட்டேன், ஒரு சந்தேகத்தை கேட்டேன். தனியார் பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன, அரசு பள்ளிக்கூடங்களும் இருக்கின்றனவா என்று கேட்டேன். அரசு பள்ளிக்கூட மாணவர்களும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். ஏறத்தாழ 4000க்கும் மேற்பட்ட மாணவ செல்வங்கள் பல்வேறு பள்ளிக்கூடங்களில் இருந்து வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். நீங்கள் அனைவரும் வரக்கூடிய பொது தேர்வை மிகச்சிறப்பாக எழுதி நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்ற கருத்தை முதலில் பதிவு செய்கின்றேன். அவ்வாறு நல்ல மதிப்பெண்கள் நீங்கள் பெற வேண்டும் என்றால், மிகச்சிறந்த மதிப்பெண்களை பெற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதற்காகத்தான் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார். முதலில் நாம் படிக்கிற கல்வி நம்முடைய ஒட்டுமொத்தமான வளர்ச்சிக்குத்தான் என்று கருத வேண்டும். நம் பெற்றோருக்காகவோ, பெற்றோரை திருப்திப்படுத்துவதற்காகவோ, அல்லது பெற்றோர்கள் சொல்கிறார்கள் என்பதற்காகவோ, பெற்றோர்கள் வற்புறுத்துகிறார்கள் என்பதற்காகவோ பாடங்களை படிக்காமல், இந்த ஆசிரியர்களை திருப்திப்படுத்துவதற்காகவோ பாடங்களை படிக்காமல், இவ்வாறு பாடங்களை படிப்பது நமது அறிவை விரிவு செய்யும், அகண்டமாக்கும். ஆளுமை மிக்க மனிதர்களாக நாம் உருவாகலாம். அறிவில் சிறந்த மனிதர்களாக, பண்பில் சிறந்த மனிதர்களாக, இந்தியாவின் தலை சிறந்த குடிமக்களாக நாம் உருவாவதற்கு உறுதியேற்கிற நாள் தான் இந்த நாள் என்று நான் கருதுகிறேன். பல மாணவர்கள் கிராமப்புறத்தில் இருந்து வந்திருப்பீர்கள். முதல் தலைமுறை அப்பாவும் படித்திருக்க மாட்டார்கள், அம்மாவும் படித்திருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட மாணவ செல்வங்கள் பள்ளிக்கூடங்களை படிக்கிற போது அவர்களுக்கே தெரியாது, இனம் தெரியாமல் தாழ்வு மனப்பான்மை வளர்வதை நான் பார்த்திருக்கிறேன். இது நம்மால் முடியாது. பெரிய பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் அவர்கள் அதிக மதிப்பெண்கள் வாங்குவார்கள். நாம் ஒரு சாதாரண பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோம். அதிகமான பணம் கட்டி லட்சக்கணக்கான ரூபாய் செலவு செய்து படகு காரில் பவனி சென்று பள்ளிக்கூடக்கு செல்கிறார்களே, அந்த மாணவ செல்வங்கள் தான் மதிப்பெண்கள் வாங்க முடியும் என்று சில கருத்து சில மாணவர்களுக்கு இருக்கலாம். நான் சின்ன உதாரணத்தின் மூலமாக சொல்கின்றேன். நீங்களெல்லாம் சமீபத்தில் செய்தித்தாளில் வாசித்த போது ஒரு செய்தியை பார்த்திருப்பீர்கள், அல்லது உங்களுக்கு பெற்றோர் சொல்லியிருப்பார்கள், ஆசிரியர் பெருமக்கள் சொல்லியிருப்பார்கள். அவ்வாறு நல்ல செய்திகளை எங்கிருந்தாலும் சொல்ல வேண்டும். குழந்தைகளுக்கு வெறும் பாடத்தை மட்டும் படிக்க சொல்லக்கூடாது. பாடத்தை தாண்டி படிக்க வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக இருக்கின்றன சமுதாயத்தில். அந்த விஷயங்களும் சேர்த்து பள்ளிக்கூடங்களிலும் வீடுகளிலும் சொல்லித்தரப்பட வேண்டும். அவ்வாறு சொல்லப்பட்டிருந்தால் ஒரு கருத்தை நீங்கள் லேசாக கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த ஈரோடு மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமமாக இருக்கிற சத்தியமங்கலம் என்ற இடத்தில், அதிலும் ஒரு சின்ன பகுதியிலே வறுமை கோட்டுக்கு கீழே வாழக்கூடிய ஒரு கார் டிரைவரின் மகள், இப்போது உங்களுக்கு நினைவுக்கு வந்திருக்கும். எல்லா செய்தித்தாளில் முதல் பக்கத்தில் பெரிய எழுத்துக்களில் ஒரு செய்தி வெளிவந்தது. கார் டிரைவரின் மகள் கலெக்டர் ஆனால் என்ற ஒரு செய்தி வெளிவந்தது. நானும் அந்த செய்தியை வாசித்தேன். யார் அந்த கார் டிரைவரின் மகள்? அந்த பெண்மணியின் பெயர் வான்மதி.
வான்மதி என்ற அந்த மாணவி IAS தேர்வில் தேர்ச்சி பெற்று விட்டார் என்ற செய்தியை படித்தவுடன் எப்படியாவது அவரிடத்தில் தொலைபேசியில் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று நான் தொடர்பு கொண்டேன். அவ்வாறு தொடர்பு கொண்டு அந்த பெண்மணியிடத்தில் பேசினால், கார் டிரைவரின் மகள் என்பது மட்டுமல்ல, அவர் என்னிடத்தில் தொலைபேசியில் சொன்னார். நான் வாழ்த்துக்களை சொல்லிவிட்ட பிறகு அவரிடத்தில் ஒன்று சொன்னேன். நீங்கள் ஈரோடு புத்தக திருவிழா, அந்த புத்தக திருவிழா மேடைக்கு நீங்கள் வர வேண்டும். நீங்கள் வடநாட்டுக்கு பயிற்சிக்கு செல்வதற்கு முன்பு ஈரோடு புத்தக திருவிழாவுக்கு வந்து ஒரு 20,000 பேர் அமர்ந்திருக்கின்ற அந்த மிகச்சிறந்த அரங்கத்தில் உங்களுக்கு ஒரு பாராட்டு நிகழ்ச்சி நடத்துகிறோம், கண்டிப்பாக வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்தேன். அப்போது அவர் சொன்னார், ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு ஈரோடு புத்தக திருவிழாவுக்கு பள்ளிக்கூடத்து மாணவியாக நான் வந்திருந்தேன். சத்தியமங்கலத்தில் இருக்கிற அரசு பள்ளிக்கூடத்திலே நான் 1ஆம் வகுப்பிலே இருந்து +2 வரை அரசு பள்ளிக்கூடத்திலே தான் படித்தேன். அவ்வாறு படித்த போது எங்கள் பள்ளிக்கூடத்தின் சார்பில் சில மாணவிகள் வந்தோம். புத்தக திருவிழாவுக்கு வந்து சில புத்தகங்களை வாங்கினோம். அவ்வாறு புத்தகங்களை வாங்கிய பிறகுதான், அதை கொஞ்சம் கொஞ்சமாக வாசித்த பிறகுதான், அடுத்தடுத்த ஆண்டுகளுக்கும் புத்தக திருவிழாவுக்கு வந்த பிறகுதான் நாமும் முன்னேற நினைத்து முயற்சி எடுத்து IAS படித்தால் என்ன என்ற ஒரு கேள்வி எனக்கு பிறந்தது. அதற்கு முன்பு யாராவது IAS படித்திருந்தால் பார்த்து ஆச்சரியப்படுவேன், அதிர்ச்சி அடைவேன். இவர் IAS என்று சொன்னால் கொஞ்சம் ஒதுங்கிக் கொள்வேன். மாவட்ட ஆட்சித்தலைவர் IAS அதிகாரி என்று சொன்னால் இவரெல்லாம் பெரிய தேவதூதர்களைப் போல நான் கருதினேன். தூரத்திலிருந்து பார்க்க வேண்டியவர்கள் இவர்கள் என்று நான் நினைத்தேன். ஏனென்றால் அவ்வளவு சாதாரணமான குடும்பம். எந்த அளவுக்கு சாதாரணமான குடும்பம் என்றால், நான் ஈரோடு புத்தக திருவிழாவுக்கு வந்த செய்தியை என் தந்தையாரிடத்திலே சொன்னேன். தந்தையார் மகிழ்ச்சி அடைய வேண்டும் அல்லவா, புலகாங்கிதம் அடைய வேண்டும் அல்லவா, பாட புத்தகத்தோடு சேர்ந்து வேறு புத்தகங்களையும் படிக்க தொடங்கிவிட்டால் என் மகள் என்று மற்றற்ற மகிழ்ச்சி அடைய வேண்டும் அல்லவா. அவ்வாறு மகிழ்ச்சி அடையவில்லை. அதற்கு பதிலாக, இனிமேல் ஈரோடு புத்தக திருவிழாவுக்கு செல்லக்கூடாது என்று என் தந்தையார் சொன்னார். ஏனென்றால் அவர் கல்வி அறிவில்லாதவர், கார் டிரைவராக இருப்பவர், வறுமை கோட்டு கீழே வாழக்கூடியவர். ஒரு 2000 ரூபாய்க்கு புத்தகம் வாங்கிய பிறகு நமது குடும்பத்தினுடைய வரவு செலவு கணக்குக்கு இது பொருந்துமா, நீ யோசித்து பார்த்தாயா என்று கேட்டார். நான் அதிர்ந்து போய்விட்டேன். ஆனால் அடுத்த ஆண்டும் நான் புத்தக திருவிழாவுக்கு வந்தேன். ஒரே ஒரு மாற்றம், என் தந்தையாரிடத்திலே சொல்லவில்லை. வந்து புத்தகத்தை வாங்கி வந்தேன். வாங்கிய புத்தகத்தை ஆசையோடு முதல் ஆண்டு காட்டினேன் அல்லவா, அதுபோல் அடுத்த ஆண்டு நான் காட்டவில்லை. ரகசியமாக வைத்து படித்தேன். படித்து கடைசியிலே பட்ட வகுப்பு முடிந்த பிறகு, மறந்து விடாதீர்கள், ஒரு சாதாரண அரசு பள்ளி, இந்த அரசு பள்ளிகளே கூட பிரபலமான அரசு பள்ளிகள் இருக்கின்றன, நகரப்புறத்தில் இருக்கிற அரசு பள்ளிகள் இருக்கின்றன. அவ்வாறான அரசு பள்ளிகளில் அல்லாமல் ஒரு கிராமப்புறத்தில் இருக்கிற மிகச்சாதாரண பிரபலம் இல்லாத ஒரு அரசு பள்ளி, அந்த பள்ளியிலே படித்து கடைசியிலே பட்டம் பெற்ற பிறகு IAS படிக்கலாம் என்று சிந்தித்து முதல் முறை எழுதினேன், தோல்வி அடைந்தேன். 2வது முறை எழுதினேன், தோல்வி அடைந்தேன். 3வது முறை எழுதினேன், வெற்றி வாய்ப்பு கிடைக்கவில்லை. 4வது முறையும் எழுதினேன், மகத்தான வெற்றி பெற்றேன் என்றார். ஆகவே ஒரு அரசு பள்ளியில் படித்ததற்காகவும், ஒரு ஏழ்மையான குடும்பத்திலே பிறந்ததற்காகவும், பாடப்புத்தகம் அல்லாத வேறு புத்தகங்களை நேசித்ததற்காகவும், பாடப்புத்தகங்களை முறையாக படித்ததற்காகவும், தன்னம்பிக்கையோடு நீ திகழ்ந்ததற்காகவும், அதிலும் ஒரு பெண்மணியாக நீ இருப்பதற்காகவும் தான் மக்கள் சிந்தனை பேரவையின் சார்பாக ஈரோடு புத்தக திருவிழாவில் உன்னை பாராட்டுகிறோம் என்று அவரிடத்தில் சொன்னேன். அதேபோல் மேடைக்கு வந்தார். அன்றைய தினம் IAS அதிகாரியாக இருக்கிற இறையன்பு அவர்கள் தான் சிறப்புரை. அந்த நாளில் தனி தலைப்பில் பேசுகிறார். அந்த நாளிலேயே அவரை வர வைக்க வேண்டும் என்று விரும்பினோம். இன்னொரு மாணவர் பவானிக்கு பக்கத்தில் இன்னும் அதைவிட சின்ன குக்கிராமத்திலே பிறந்த ஒரு தலித் காலனி பகுதியிலே பிறந்த ஒரு இளைஞன், அவனும் அரசு பள்ளியிலே படித்தவன் தான். அவன் பெயர் சரவணன். அவரும் IAS தேர்ச்சியிலே தேர்ச்சி பெற்றார்.
ஆகா, ஒரே மாவட்டத்தில் 2 பேர் தேர்ச்சி, 2 பேரும் அரசு பள்ளி, 2 பேரும் கல்வி அறிவில்லாத குடும்பம், அவரையும் சேர்த்து பாராட்ட வேண்டும் என்று தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு அழைத்தோம். அவரும் வந்தார். இந்த சரவணன் மேடையிலே சொன்ன ஒரு சம்பவத்தை இந்த குழந்தைகள் அத்தனை பேரும் நெஞ்சில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். என்ன சொன்னார் தெரியுமா? அவங்க அம்மா தாய் ஒரு முறை வீட்டில் இருந்தபோது இவர் நண்பர்கள் இவரை சந்திக்க வந்தார்களாம். சந்திக்க வந்த நண்பர்கள் 10 பேர் இந்த சாதாரண குடிசை போல இருக்கிற அந்த வீட்டில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவங்க அம்மாவிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்தில் சரவணன் வெளியே இருந்தாராம். கொஞ்ச நேரத்தில் வந்து விடுவார், உட்கார் என்று சொன்ன பிறகு, அம்மா சொன்ன பிறகு மற்ற மாணவர்கள், நண்பர்கள், வகுப்பு தோழர்கள் அமர்ந்து அம்மாவிடம் பேசிக் கொண்டிருந்தார். அப்போ 10வது ரேங்கு, 20வது ரேங்கு, 15வது ரேங்கு என்று மற்ற மாணவர்கள் அத்தனை பேரும் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து தாய் கேட்டார், நீ 15, நீ 7 என்று இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிற போதே சரவணன் வந்து விட்டாராம். உள்ளே வந்த பிறகு, என்னம்மா நம்முடைய நண்பர்கள் அத்தனை பேரும் உபசரித்து அமர வைத்திருக்கிறாய் என்று சிரித்துக் கொண்டே சொன்னபோது, சரி அப்புறம் பேசிக்கொள்ளலாம், முதல்ல இவன் 7 என்று சொல்கிறான், இவன் 15 என்று சொல்கிறான், இவன் 8 என்று சொல்கிறான், நீ என்ன வாங்கினாய் என்று அம்மா கேட்டாராம். அந்த தம்பியே மேடையிலே சொன்னதை உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் என்று ஒரே ஒரு விரலை நீட்டினாராம். இவன் 27 வாங்கியிருக்கிறான், இவன் 8 வாங்கியிருக்கிறான், இவன் 6 வாங்கியிருக்கிறான், நீ 1 தான் வாங்கியிருக்கிறாயா என்று என் தாய் கேட்டார். இந்தியாவிலேயே இமயத்திலே இருந்து குமரிமணி வரை ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியதற்காக தாயிடம் திட்டு வாங்கியவன் நான் ஒருவனாகத்தான் இருக்கும் என்று சொன்னார். இந்த சம்பவம் சின்ன சம்பவம் தான், எளிய சம்பவம் தான். ஆனால் அந்த தாய் எப்படிப்பட்டவள்? 1ஆம் வகுப்பு கூட படிக்காத ஏழ்மையான விவசாய தொழிலாளி, கூலி தொழிலாளி. அந்த கூலி தொழிலாளியின் மகன் நிமிர்ந்து நின்று என்னால் முடியும் என்று தன்னம்பிக்கையோடு படித்து இன்று IAS அதிகாரியாக வந்திருக்கிறான் என்றால், இந்த 4000 மாணவ செல்வங்களையும் பார்த்து நான் கேட்கிறேன், நான் உறுதியாக என்னால் சொல்ல முடியும், இந்த 4000 பேரில் ஒருவர் கூட அந்த அளவுக்கு கீழ்நிலையிலே இருக்க மாட்டீர்கள். அப்படி இருக்கிற அவர்கள் வருகிற போது, இதைவிட அந்த வான்மதி மேடையிலே இருந்து சொன்னபோது ஒரு கருத்தை பதிவு செய்கிறேன். என்ன சொன்னார் தெரியுமா? நான் கூட IAS படிப்பதற்கு முன்பு இந்த IAS என்றாலே அதிர்ச்சி அடைவேன், பயப்படுவேன். ஆனால் இப்போது கூடியிருக்கிற ஆயிரக்கணக்கான பேருக்கும் சொல்கிறேன், பெற்றோர்களுக்கும் சொல்கிறேன், IAS படிப்பது என்பது மிக மிக சுலபம். இருப்பதிலேயே நான் மற்ற படிப்பு படித்தேன் அல்லவா, அதை காட்டிலும் எனக்கு சுலபமாக தெரிவது IAS. யாருக்காவது அப்படி மிரட்சி இருக்குமெனில், அது சுலபமாக தெரியவில்லை எனில் என்னை அணுகுங்கள், நான் உங்களை வீட்டுக்கு வந்து உற்சாகப்படுத்துகிறேன். யார் நினைத்தாலும் IAS ஆகலாம் என்பதற்கு நானே சாட்சி என்று சொன்னார். நான் இந்த அவையில் இருக்கிற மாணவர்கள், நான் குறிப்பாக கிராமப்புறத்து மாணவர்களுக்காக பேசுகிறேன். நூற்றுக்கணக்கான பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் சென்று பேசுகிற வாய்ப்பு கிடைக்கிறது. யார் தாய் தந்தையர் படிக்கவில்லையோ, ஊக்கப்படுத்துவதற்கு யாரும் இல்லையோ, உற்றார் உறவினர்கள் பின்புலமாக யாரும் இல்லையோ, அந்த குழந்தைகளை ஊக்கப்படுத்த வேண்டும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் கல்லூரியிலே படித்த போது ஈரோட்டில் சிக்கே நாயக்கர் கல்லூரியிலே அப்போது PUC இருந்தது. நீங்கள் +2 படிக்கிறீர்கள், நான் PUC கடைசி ஸ்டெட்டு. அப்போ நான் PUC அங்கே தான் படித்தேன், டிகிரி அங்கே தான் படித்தேன். பட்ட வகுப்பு படித்த போது நான் BSc கணிதம் அது படித்து கொண்டிருந்தேன். அந்த ரொம்ப தாராபுரம் பக்கத்திலே ஒரு சின்ன குக்கிராமத்தில் இருந்து வந்த மாணவன் வேறொரு வகுப்பிலே படித்தான். நான் கணித மாணவன், அவன் வேறொரு பிரிவை சார்ந்தவன். ஆனால் நானும் ஃபர்ஸ்ட் இயர்னா அவனும் ஃபர்ஸ்ட் இயர். அவன் விடுதியிலே இருப்பான். அவன் கூச்ச சுபாவம் உள்ளவன், தாழ்வு மனப்பான்மை உள்ளவன். எந்த அளவுக்கு என்றால், எங்களை போன்றவர்கள் 4 பேர் இந்த மாடிப்படி ஏறுகிறோம் என்றால் அவன் கீழிருந்து ஏறுவதற்கு தயாராக இருப்பான். ஒரு 20 படி ஏறி வந்திருப்பான். நாங்கள் அப்போதுதான் மேலிருந்து இறங்குவோம்.
இந்த 20 படியும் கடகடன்னு பின்னால போய் எங்களுக்கு வழிவிடுவான். கூச்ச சுபாவம் மட்டுமல்ல, தாழ்வு மனப்பான்மை. தன்னை தவிர மற்ற அத்தனை பேரும் தெரிந்தவர்கள் என்று எண்ணினான். ஆங்கிலம் சுட்டு போட்டாலும் வராது. நான் அது மாதிரி மாணவர்களிடத்திலே தானாக போய் பழகுவேன். நான் கல்லூரி மாணவர் பேரவை தலைவராக அந்த கல்லூரியில் திகழ்ந்த போதும் அந்த மாதிரி மாணவ செல்வங்கள் எங்காவது இருப்பார்கள் எனில், கிராமப்புறத்தில் இருந்து வந்திருப்பார்கள் எனில், அவர்களை எப்படியாவது தூண்டிவிட வேண்டும். தயவு செய்து இந்த அவையிலே சொல்கிறேன், எந்த ஒரு மாணவனும் இன்னொரு மாணவனை பார்த்து தாழ்வாக நினைப்பது என்ற கருத்து இருக்குமானால் தன்னம்பிக்கை வேண்டும். அதே சமயத்தில் தாழ்வு மனப்பான்மை கூடாது என்ற கருத்து எல்லோருக்கும் தெரியும். ஆனால் பிறருக்கு தாழ்வு மனப்பான்மை வருவது போல் நாம் நடந்து கொள்ளக்கூடாது என்ற கருத்தை இந்த இடத்தில் பதிவு செய்கிறேன். நம்முடைய நடவடிக்கையால் வேறு யாருக்கும் தாழ்வு மனப்பான்மை வந்துவிடக்கூடாது. எல்லோரையும் தட்டி கொடுக்க வேண்டும், எல்லோரையும் ஊக்கப்படுத்த வேண்டும். குற்றம் குறைகள் இருந்தாலும் அந்த குற்றங்களை களைவதற்கு நட்பு ரீதியாக ஆலோசனை சொல்லலாமே தவிர கிண்டல் கேலி செய்து இந்த அரும்புகிற போதே அருகி போய் விடுகிற கருகி போய் விடுகிற அந்த காரியத்திற்கு, அந்த பாவச் செயலுக்கு யாம் காரணமாக இருந்து விடக்கூடாது. முடிந்தால் ஊக்கப்படுத்துங்கள், இல்லையானால் விலகிக் கொள்ளுங்கள். ஆனால் அந்த குழந்தைகள் வருத்தப்படக்கூடிய அளவில் எந்த வார்த்தையும் பயன்படுத்தி விடாதீர்கள். புனைப்பெயர் என்ற பெயரில் கண்ட பெயர் வைத்து அந்த குழந்தைகளை கேலி செய்து விடாதீர்கள். நான் கல்லூரி மாணவர் பருவ தலைவராக இருந்தாலும் அவனை போய் சந்திப்பேன். அவன் நல்ல நகைச்சுவை உணர்வு மிக்கவன். அவன் கடைசியிலே சொன்னான், இந்த ஆங்கிலேயன் 1947 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி இந்திய நாட்டை விட்டு விரட்டப்பட்டான் என்று எல்லா கூட்டங்களிலும் பேசுகிறீர்களே, இந்த ஆங்கிலேயன் விரட்டப்பட்ட போதே இந்த ஆங்கிலத்தையும் சேர்த்து விரட்டப்பட்டிருக்க கூடாதா என்று கேட்டார். அதோடு இன்னும் நகைச்சுவையாக சொன்னான். அதே மாணவன் தான் நகைச்சுவையாக சொன்னான், எனக்கு SSLC பேப்பர், PUC பேப்பர், இந்த ரெண்டுலையும் இங்கிலீஷ் பேப்பர் திருத்திய அந்த ஆசிரியர், அந்த புண்ணியவான், அவரை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். எதற்காக என்றால் அவரது புகைப்படம் எனக்கு இருந்தால் கூட போதும், அவருக்கு ஒரு சிலை வைப்பேன். இங்கிலீஷ் பேப்பர் திருத்திய ஆசிரியருக்கு சிலை வைப்பேன். ஏன் தெரியுமா? ஆங்கிலத்தில் எனக்கு சுட்டு போட்டாலும் வராது. எவ்வளவு சிரமப்பட்டும் எனக்கு ஆங்கிலம் வரவில்லை. ஆகவே அங்கே கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற இசு வாசு தேர் ஆர் அதையெல்லாம் உடைச்சு போட்டு அதைத்தான் பதிலாக எழுதினேனே தவிர நான் பதிலை எழுதவில்லை. என்னை ஜஸ்ட் பாஸ் 40னா 40, 41 கூட வாங்கல. இங்கிலீஷ்ல 40 மார்க் வாங்கினா தான் பாஸ்னா 40 மார்க். அந்த போட்டாரே அந்த புண்ணியவான், அவருக்கு ஒரு சிலை வைக்க வேண்டாமா என்று என்னிடத்திலே சொன்னான். அந்த மாணவனை பார்த்து நான் கேட்டேன், தம்பி எனக்கு சம வயதுதான், வருத்தப்படாதே. விவேகானந்தர் சொல்லி இருக்கிறார், இந்த கருத்தை நீங்கள் ஆழமாக நெஞ்சில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். விவேகானந்தருடைய ஒரு கருத்து, அதாவது பலகீனத்தின் பரிகாரம், பலகீனத்திற்கான பரிகாரம் பலகீனத்தை பற்றிய சிந்தித்துக் கொண்டிருப்பது அல்ல. பலகீனத்திற்கான பரிகாரம் என்ன? பலகீனம் குறித்தே சிந்தித்துக் கொண்டிருப்பது அல்ல, வலிமை குறித்து சிந்திப்பதுதான் பலகீனத்துக்குரிய பரிகாரம் என்று விவேகானந்தர் சொன்னார். அது மாதிரி அந்த தாழ்வு மனப்பான்மையோடு இருந்த மாணவனை, யாரோடும் ஒட்டாத அந்த மாணவனை, வேஷ்டி கட்டி கொண்டு செருப்பு கூட போடாமல் அந்த கல்லூரியில் உழவிக் கொண்டிருந்த அந்த மாணவனை நாங்கள் நட்பு ரீதியாக அணுகி, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லப்பா, இந்த ஆங்கில செய்தித்தாள் வருகிறது அல்லவா, அது தினையும் வாசிக்க வேண்டும் என்று சொன்னோம். உடனே அந்த ஆலோசனை கேட்டு அவர் என்ன செய்வான் என்றால், அந்த ரூமு, அவன் தனியார் ரூம் இருக்கிறவா ஹாஸ்டல், அதை எப்பவுமே சாத்திக்கிட்டு தான் படிப்பான், திறந்து படித்த சரித்திரமே கிடையாது. நான் கேட்டேன், ஏன்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இந்த பக்கம் போறவன் வர்றவன்லாம் நான் படிக்கிறத பார்த்தா உள்ள வந்துடுறான். உள்ள வந்துட்டு, ஓ பரவாயில்ல சாக்ரட்டிஸ் இருக்காரா அப்படிங்கிறான். ஏ சாக்ரட்டிஸ்ரா, அதாவது இவனும் படிக்க மாட்டான், மற்றவன் படிக்கிறத பார்த்தும் பொறுக்காது. சில பேர் இருப்பானல்ல,
அவனுக்கு பார்த்து பயந்துட்டு போட்டான். ஆங்கில பத்திரிகை இதழ்களை வாசித்தான். ஒரு முறை நான் கேட்டேன், இந்த ஆங்கில பத்திரிகை வாங்கி ஒரு மாசம் படிச்சிட்டு இருக்கையே, ஏதே முன்னேற்றம் இருக்கிறதா என்று கேட்டேன். நல்ல முன்னேற்றம் இருக்கிறதுன்னு சொன்னான். என்ன முன்னேற்றம் என்று கேட்டேன். முன்னையெல்லாம் எனக்கு தூக்கம் வரலைன்னா ரொம்ப கஷ்டப்படுவேன், இப்ப வேற ஒண்ணும் இல்லை, நீங்க சொன்ன இங்கிலீஷ் பேப்பரை 2 பக்கம் படிச்சா தானா தூக்கம் வருது. ஒரு சொல் கூட அவனுக்கு தெரியாது, ஒரு சொல் கூட அவனுக்கு விளங்காது. ஆனால் திரும்ப திரும்ப வாசித்தான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், திரும்ப திரும்ப வாசித்தான். உங்களுக்கு 1000 டிக்ஷனரி இருக்கு. நான் ஈரோடு புத்தக திருவிழாவை நடத்தக்கூடிய முறையிலே சொல்கிறேன், 1000 டிக்ஷனரி இருக்கு. இப்போ டிக்ஷனரி இல்லாம என்சைக்ளோபீடியா இருக்கு, தமிழ்ல நிகண்டு இருக்கு. நாங்கெல்லாம் படிக்கிற போது அது கிடையாது. லிஃப்கோ டிக்ஷனரின்னு ஒரே டிக்ஷனரி. அந்த லிஃப்கோ டிக்ஷனரி ஒன்று வாங்கி கொண்டு அந்த இங்கிலீஷ்ல வரக்கூடிய அந்த பேப்பரை படிச்சு ஒரு சொல் எழுதினான்னா அதுக்கு தமிழாக்கம் என்னன்னு டிக்ஷனரி பார்த்து எழுதுவான். இப்படி எழுதி எழுதி நோட்டா எழுதினான். அவன் கடைசியில் என்ன செய்தான் என்றால், சென்னையில் இருந்து அதே ஆங்கில பேப்பரில் ஒரு விளம்பரம் வந்தது. சென்னை மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் புது கோர்ஸ் ஒன்று ஆரம்பிக்கிறார்கள், அதுக்கு அப்ளிகேஷன் போடலாம். அந்த விளம்பரத்தை பார்த்தோன்னு அப்ளிகேஷன் போட்டான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில். அவனுக்கு கிடைத்து விட்டது. கிடைச்ச பிறகு நான் கேட்டேன், எப்படி கிடைச்சதுன்னு. இதில் ஒன்றும் பெரிய ரகசியம் இல்லைங்க, நான் நல்ல மார்க் வாங்க மாட்டேன்னு உங்களுக்கே தெரியும். அவன் சொன்னது, நான் ரொம்ப நண்பனாக பழகிட்டேன் அவன்கிட்ட, என்கிட்ட எல்லாம் ரொம்ப நல்லா பழகுவான். நான் நல்ல மார்க் வாங்க மாட்டேன்னு உங்களுக்கே தெரியும். மொத்தம் 10 சீட்டு, புது கோர்ஸ், தமிழ்நாட்டிலிருந்து மொத்த அப்ளிகேஷனே 7. ஆகவே எனக்கும் சீட்டு கிடைச்சது. இப்போ மாதிரி புது கோர்ஸ் அப்பெல்லாம் அதிகமாக வராது, வந்தால் அதை பற்றி விழிப்புணர்வு கிடையாது. இவன் அந்த புது கோர்ஸில் சேர்ந்தான். அந்த கோர்ஸுக்கு பேர் என்ன தெரியுமா? என்வாயரன்மெண்டல் டாக்சிகாலஜி. அந்த கோர்ஸில் சேர்ந்தான். அந்த கோர்ஸில் சேர்ந்து அங்கே நல்லா படித்தான். நல்ல வேலை, அங்கே ஒரு நல்ல பேராசிரியர் இருந்தார். அவர் டிபார்ட்மெண்ட்டு கூப்பிட்டாரு. தம்பி, என்ன ஒரு கிராமத்து பையன் மாதிரி இருக்க என்று கேட்டார். எல்லோரும் கிண்டல் செய்வது போல் இவரும் கிண்டல் செய்கிறாரோ என்று அவன் கருதினான். அவனை கூட்டிட்டு போய் டீ வாங்கி கொடுத்தாரு, தோல் மேலே கையை போட்டாரு. நன்றாக படி, நான் இருக்கிறேன்னு சொன்னாரு. யூனிவர்சிட்டி லைப்ரரியில் என்னை உறுப்பினர் ஆக்கினாரு. கன்னிமாரா லைப்ரரி கூட்டிட்டு போனாரு. காலேஜ் ப்ரொஃபசர் கன்னிமாரா லைப்ரரி கூட்டிட்டு போனார். என்னை உறுப்பினர் ஆக்கினார். எனக்கான பணத்தை அவரே கட்டினார். தம்பி, அறிவு என்பது ஆங்கிலத்தில் இல்லை. அவர் சொன்னது, அறிவு என்பது ஆங்கிலத்தில் இல்லை, அறிவு என்பது உன்னுள் இருக்கிறது. உன்னுள் இருக்கிறது, உன்னுள் இருக்கிறது. ஆங்கிலம் என்பது ஒரு மொழி. ஆங்கிலம் என்பது ஒரு மொழி. அந்த மொழிக்கு 1000 ஆண்டுகள் தான் பாரம்பரியம். ஆனால் நம்முடைய மொழிக்கு 10,000 ஆண்டுகள் பாரம்பரியம். 10,000 ஆண்டுகள் பாரம்பரியம். எந்த மண்ணில் நீ பிறந்தாய்? தமிழ் மண்ணில் அல்லவா நீ பிறந்தாய்? நெஞ்சை நிமிர்த்து என்று சொன்னார். ஒரு 6 மாத காலம் என்னை ஊக்கப்படுத்தினார். பிறகு நானே படிக்க தொடங்கினேன். அங்கே யூஜி முடித்தான். லண்டன் மாநகரத்தில் இருந்து அங்க இருக்கிற புகழ்மிக்க பல்கலைக்கழகத்தில் இதே கோர்ஸினுடைய அடுத்த கட்ட படிப்பு இருந்தது. விண்ணப்பம் போட்டான். ஸ்காலர்ஷிப்போடு இடம் கிடைத்தது. விமானத்தில் சென்றான். லண்டனில் படித்தான். அங்கு பிஹெச்டி முடித்தான். டாக்டரேட் முடித்தான். பிஹெச்டி முடித்துவிட்டு கல்வி தாகம் நிற்கவில்லை. போஸ்ட் டாக்டரேட் இன்னொரு பிஹெச்டி படித்தான். அதற்கு பிறகு லண்டன் மாநகரத்தில் இருக்கிற, லண்டன் மாநகரம் என்ன? சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர்கள் என்று சொன்ன வெள்ளை ஏகாதிபத்தியத்தினுடைய தலைமையிடம் தான் லண்டன் மாநகரம். நம்ம 250 ஆண்டு காலம் காலில் போட்டு அடக்கினார்களே அந்த கொடியவர்கள், ஆங்கிலேயர்கள், அவர்கள் தலைமையிடம் தான் லண்டன் மாநகரம். அந்த லண்டன் மாநகரத்தின் புகழ்மிக்க பல்கலைக்கழகம், தம்பி, நீதான் எங்கள் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருப்பதற்கு பொருத்தமானவன் என்று பேராசிரியராக அவனை நியமித்தன். மறந்து விடாதீர்கள், லண்டன் மாநகரத்தின் புகழ்மிக்க பல்கலைக்கழகத்தின் உயர்நிலை பேராசிரியராக இப்போதும் இருந்து கொண்டிருக்கிறார்.
ஆங்கில செய்தித்தாளை படித்தால் தூக்கம் வரும் என்று சொன்ன அந்த இளைஞன் தூக்கம் கலைந்து எழுச்சி கொண்டு படிக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு ஆழ்ந்து படித்து மற்றவர்கள் என்ன நம்மை பற்றி சொல்கிறார்கள் என்பதை பற்றி கவலைப்படாமல், நம்மை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி கவலைப்படாமல், இன்று உலகமே திரும்பி பார்க்கத்தக்க அளவில் உயர்ந்து நிற்கின்றானே ஒரு கிராமப்புறத்து இளைஞன். நான் கேட்கிறேன், அந்த வான்மதி IAS ஆக உயர்ந்து அந்த பெயர் கூட தெரியாத நான் அந்த பெயரை உச்சரித்து தொலைபேசியில் அன்போடு அழைத்து 20,000 மக்கள் இருப்பதற்கு முன்பு 1000 IAS அதிகாரிகளை உருவாக்கிய இறையன்பு அவர்கள் கரங்களால் மேடையில் பாராட்டினோமே, சரவணனை பாராட்டினோமே, நான் இப்போது சொல்லக்கூடிய இந்த பேராசிரியர் இவரை பற்றி சொல்கிறோமே. இப்படிப்பட்ட சம்பவங்கள் செய்திகளை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் 1000 கணக்கில் சொல்லலாம். இந்த மணிமண்டபத்தில் அமர்ந்திருக்கிற மாணவ செல்வங்களே, நீங்கள் உங்களுக்கு இருக்கிற வாய்ப்பு, நாங்கள் படித்துக் கொண்டிருந்த போது ஏதாவது ஒரு கல்லூரியில் இப்படி ஒரு கூட்டம் போட்டார்களா? இப்படி பெருமை மிக்க மனிதர்களை அழைத்து பேச சொன்னார்களா? அல்லது உங்களுக்குமா நமக்குமான ஒரு அறிமுகத்தை ஏற்பாடு செய்தார்களா? இல்லை. ஆனால் இப்போது இவர்களும் ஏற்பாடு செய்கிறார்கள். உங்கள் பள்ளிகளைச் சேர்ந்த தலைமை ஆசிரியர் பெருமக்களும் இதற்கு அனுப்பி இருக்கிறார்கள் என்றால் நான் உங்களை பார்த்து சொல்வேன், வரங்கொடுக்கும் தேவதைகள் வந்தபோது தூங்கினேன், வந்தபோது தூங்கிவிட்டு வாழ்க்கையெல்லாம் ஏங்கினேன். இந்த கவிதையை மட்டும் மறந்துடாதீங்க. வரங்கொடுக்கும் தேவதைகள் வந்தபோது தூங்கினேன், வந்தபோது தூங்கிவிட்டு வாழ்க்கையெல்லாம் ஏங்கினேன். கரம் கொடுக்கும் வாய்ப்புகளை கைகழுவி வீசினேன், கைகழுவி வீசிவிட்டு காலமெல்லாம் பேசினேன் என்று கவிஞர் மு. மேத்தா அருமையான ஒரு கவிதை எழுதினார். இந்த மணிமண்டபத்தில் அமர்ந்திருக்கிற 4000 மாணவ செல்வங்களையும் பார்த்து கேட்கிறேன், நீங்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி இந்த ஆண்டு நடக்கக்கூடிய பொது தேர்வில் முதல்ல அந்த பாட புத்தகத்தை ஈடுபாட்டோடு படித்தால் போதும், மகிழ்ச்சியோடு படித்தால் போதும். எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் என்ற தலைப்பு எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். எண் என்றால் அது வெறும் கணிதம் மட்டுமல்ல, எண் மட்டுமல்ல, அறிவியல். எண் அறிவியலின் குறியீடு, எழுத்து மொழியின் குறியீடு. ஆகவே அறிவியலும் மொழியும் 2 கண்கள். உங்களைப் போல் சாதாரண நீங்கள் நான் பார்த்த இந்த உதாரணம் மட்டுமல்ல. இப்ப சமீபத்தில் கணித மேதை ராமானுஜன் என்ற ஒரு திரைப்படம் வந்தது. மேல திரைப்பட இயக்குனர் பெருமக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த திரைப்படம் வந்த பிறகு பெரியார் என்ற திரைப்படத்தை எடுத்தவர், பாரதி என்ற அற்புதமான திரைப்படத்தை இயக்கியவர் ஞான ராஜசேகரன் IAS. அவரை ஈரோட்டுக்கு அழைத்து மக்கள் சிந்தனை பேரவையின் சார்பாக கணித மேதை ராமானுஜன் திரைப்படம் வந்த பிறகு பாராட்டினோம். அப்போது அவர் சொன்னார், எனக்கும் ராமானுஜனை பற்றி அவ்வளவு தெரியாது. அமெரிக்காவில் என் மகள் வீட்டில் நான் கொஞ்ச நாள் ஓய்வுக்காக அங்கே சென்றிருந்தேன். மகள் வீட்டிலிருந்து தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்த போது அந்த தொலைக்காட்சியில் இங்கிருப்பது போல சீரியல் நாடகம் அங்கும் இருந்தது. அந்த ஆங்கில நாடகத்தை நான் புகழ்மிக்க ஒரு நாடகம் நடந்து கொண்டிருந்தது. அதை நான் என் மகள் வேலைக்கு சென்று விட்ட காரணத்தால் வீட்டில் தனியாக இருந்தபோது அந்த நாடகத்தை பார்த்தேன். அந்த நாடகத்தில் ஒரு பாத்திரம் ஆங்கிலேயன். அவன் பேசுகிற போது உரையாடலில் ஒரு வரி வந்தது. அந்த வைர வரி என்னவென்றால், நீ என்ன பெரிய கணித மேதை ராமானுஜமோ என்ற ஒரு வரி. இது அந்த நாடகத்தில் வந்த உரையாடலில் ஒரு வரி. அந்த உரையாடலை சொன்னவர் யார், உச்சரித்தவர் யார்? இந்தியரா, தமிழரா? இல்லை, அமெரிக்கன், ஆங்கிலேயன். நீ என்ன பெரிய கணித மேதை ராமானுஜமா என்று கேட்டவுடன் அந்த நாடகத்தை பார்த்துவிட்டு நிறுத்திவிட்டு, என்ன நம்ம தமிழ்நாட்டைச் சேர்ந்த கணித மேதை ராமானுஜத்தை பற்றி அமெரிக்காவில் ஒரு சீரியலில் நாடகத்தில் ஒரு வசனம் வைத்திருக்கிறார்களே, அப்படி என்றால் அந்த கணித மேதை ராமானுஜத்தை பற்றி முழுமையாக நாம் தெரிந்திருக்க வேண்டாமா என்று தமிழனாகிய நான் நினைத்தேன். இன்னொரு தமிழனை பற்றி நான் நினைத்தேன். நினைத்த பிறகு நூற்றுக்கணக்கான புத்தகங்களை வாங்கினேன். கணித மேதை ராமானுஜத்தை பற்றி முழுக்க வாசித்தேன்.
வாசித்த பிறகுதான் ஆஹா, இது கதையல்ல, நிஜம், இது காப்பியம், மகத்தான வரலாறு என்று கருதித்தான் கணித மேதை ராமானுஜனுடைய அந்த திரைப்படத்தை எடுத்தேன். அருமை மாணவ செல்வங்களே, அந்த கணித மேதை ராமானுஜன் பிறந்த இடம் ஈரோடு. சொந்த ஊர் பூர்வீகம் கும்பகோணம். அவன் தாய் வழி பாட்டனார் ஈரோட்டில் ஒரு நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்தார். அவன் பிராமண குடும்பத்திலே பிறந்தாலும் அந்தணர் வம்சத்திலே பிறந்தாலும் அவனுக்கும் ஆங்கிலம் வரவில்லை. 3 முறை ஆங்கிலத்திலே ஃபெயில் ஆகிவிட்டான். ஆனால் கணிதத்தில் எப்போதும் 100க்கு 100. 3 முறை அவன் ஃபெயில் ஆனான். ஆனால் அதற்கு பிறகு சென்னையிலே துறைமுகத்தில் போய் ஒரு தொழிலாளியாக வேலை செய்தான். அதற்கு பிறகு மாதம் 30 ரூபாய் சம்பளம். இந்த இடத்தில் தான் மிக முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டும். எனக்குத்தான் தொழிலாளியாகத்தானே வேலை செய்கிறேன் என்று கருதாமல் தனக்கு இயல்பாக அமைந்த திறமையான கணித திறமையை மேம்படுத்தினான். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் இருந்து ஒரு கணித பேராசிரியர் GH ஹார்டி என்ற பேராசிரியர் உலகம் பூராவிலும் ஒரு கணித புதிரை வெளியிட்டார். அந்த புதிர் ஒரு இதழில் வெளிவந்தது. லட்சக்கணக்கான பேர் அந்த கணித புதருக்கு விடை அனுப்பினார்கள். அந்த ஹார்டி தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றில் எழுதியிருக்கிறார், லட்சக்கணக்கான விடைகள் வந்தன, ஆனால் சிலை போல் கனகச்சிதமான அற்புதமான விடை, பொருத்தமான விடை எதுவென்றால் இந்தியாவிலிருந்து, அதிலும் தென்னிந்தியாவிலிருந்து தமிழ்நாடு என்ற மாநிலத்தில் இருந்து ஒரு இளைஞன் அனுப்பிய விடைதான் லட்சக்கணக்கான விடையிலேயே சால பொருத்தமான விடை. அதுதான் கணித மேதை ராமானுஜம் எழுதிய விடை. அதற்கு பிறகு ஹார்டி ஒரு கடிதத்தில் என்ன எழுதினார் தெரியுமா? நீ அந்த கணித புதிருக்கு விடை அனுப்பினாய், ஆனால் எந்த கல்லூரியில் நீ கணித பேராசிரியராக இருக்கிறாய் என்று உன் கடிதத்தில் குறிப்பிடவில்லையே என்று பதில் எழுதினார். அந்த கடிதம் இன்றும் இருக்கிறது. எந்த கல்லூரியில் பேராசிரியர்? இவன் அந்த கடிதத்தை வாங்கி சிரித்துவிட்டு, நான் எந்த கல்லூரியிலும் பேராசிரியர் இல்லை, கடற்கரை ஓரத்தில் இருக்கிற துறைமுகத்தில் கடநிலை தொழிலாளியாக இருக்கிறேன், பட்ட வகுப்பு கூட நான் படிக்கவில்லை, நான் வறுமையிலே வாடக்கூடியவன் என்று பதில் எழுதினான். உடனே GH ஹார்டி என்ற உலக புகழ்மிக்க கணித மேதை கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் என்ன செய்தார் தெரியுமா? அந்த கடற்கரைக்கு நேர் எதிரிலே இருக்கிற சென்னை பல்கலைக்கழகத்துக்கு ஒரு கடிதம் எழுதினார். உங்கள் பல்கலைக்கழகத்தின் நேர் எதிரிலே இருக்கிற கடற்கரை ஓரம் துறைமுகத்தில் ஒரு கணித மேதை கடைநிலை ஊழியனாக வேலை செய்கிறாராம், இது அவமானம். அவனை எப்படியாவது பிடித்து அவனை கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பி வையுங்கள். அவன் உலக புகழ்மிக்க கணித மேதையாக வருவான், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று GH ஹார்டி ஒரு கடிதம் எழுதினார். அதற்கு பிறகு சென்னை பல்கலைக்கழகம் இணைந்து ஸ்காலர்ஷிப் கொடுத்து இந்த ஊழியராக தொழிலாளியாக இருக்கிற கணித மேதை ராமானுஜத்தை அங்கு அனுப்பினார்கள், லண்டன் மாநகரத்துக்கு அனுப்பினார்கள். முதல் ஆண்டு படித்தான் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில். முதலாண்டு நிறைவில் பட்ட வகுப்பு முடிப்பதற்கு முன்பே ராமானுஜத்திற்கு துணைவேந்தர் தலைமையில் இதே போன்ற பிரம்மாண்டமான ஒரு அரங்கத்தில் BA பட்டம் வழங்கினார்கள். அப்போது துணைவேந்தர் பேசினார், 3 ஆண்டு படித்துவிட்டு பட்டம் பெறுவது என்பது இயல்பு, சாதாரணம். ஆனால் கணித மேதையாக இருக்கிற இந்திய இளைஞன் இந்த ராமானுஜத்திற்கு தேர்வு வைப்பது என்பது கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துக்கு அவமானம். தேர்வு வைக்காமலேயே, பட்டத்தை முடிக்காமலேயே BA பட்டத்தை நாங்கள் வழங்குகிறோம். இதே கும்பகோணத்தில் இருக்கிற அரசு கல்லூரியில் 3 முறை இங்கிலீஷில் ஃபெயில், ஒரு முறை அல்ல. ஆகவே தான் பட்ட வகுப்பில் சேர முடியல. 2 மார்க் 3 மார்க் இங்கிலீஷில் பத்தல, 2 மார்க் 3 மார்க் இங்கிலீஷில் பத்தலைங்கிறக்காக இந்த தமிழ்நாட்டில் அவனுக்கு பட்ட வகுப்பு படிக்கிற வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் ஆங்கிலத்தை தாய்மொழியாக கொண்டிருக்கிற லண்டன் மாநகரத்தில் இருக்கிற கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் உனக்கு பரீட்சை வைப்பதே எனக்கு அவமானம், நீ அவ்வளவு பெரிய மேதை என்று சொல்லி அவனுக்கு பட்டம் அளித்தார்கள். 32.5 வயதுதான் கணித மேதை ராமானுஜம் வாழ்ந்தார். ஆனால் உலகம் உள்ளளவும் வாழத்தக்க அளவில் மாபெரும் மேதையாக உருவான கணித மேதை ராமானுஜம் சாதாரண வறுமை குடும்பத்திலே இருந்துதானே வாழ்ந்தார், வளர்ந்தார். ஆகவே இந்த அருமையான மணிமண்டபத்தில் எனக்கு நேரம் இல்லை, பேசுவதற்கு செய்திகள் இருக்கின்றன,
உங்களிடத்தில் சொல்ல வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருக்கிறது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட 4000 மாணவர்களும் தன்னம்பிக்கையோடு படியுங்கள், தன்னம்பிக்கையோடு படியுங்கள். எனக்காக மட்டும் படிக்கிறேன் என்று சிந்திக்காதீர்கள். எனக்காக மட்டுமல்ல, நானும் வளர்வேன், என் நாடும் வளர வேண்டும். நானும் வளர்வேன், என் நாடும் வளர வேண்டும். மரியாதைக்குரிய மேதகு முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் அவர்கள் கனவு கண்டார்களே, அத்தகைய மாபெரும் மனிதர் கண்ட கனவை நனவாக்குவதற்கு அருணை பொறியியல் கல்லூரி கொடுத்திருக்கிற இந்த அரிய வாய்ப்பை நாம் பயன்படுத்துவோம். நாமும் வளர்ந்து இந்த நாட்டையும் வளர்ப்போம். எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும் என்பார்கள். நான் சொல்கின்றேன், தாய் நாட்டை மதிப்போம், தாய் தந்தையரை மதிப்போம், தாய் மொழியை மதிப்போம், அறிவை விரிவாக்குவோம், அகண்டமாக்குவோம், ஆளுமை பெறுவோம், மிகச்சிறந்த தலைவர்களாவோம், எதிர்காலத்தில் தேசத்தை வழிநடத்தத்தக்க தலைவர்களாவோம் என்பதற்கான உறுதி எடுக்க வேண்டும் என்று சொல்லி நண்பர்களுக்கும் வாய்ப்பளிப்பதற்காக உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.